கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக என் நண்பரோட உறவினர் திருமணத்துக்கு பண உதவிக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க. எங்கள்கிட்ட பணம் சுத்தமாக இல்லாததுனால பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்களேன்னு கேட்கும்போது எங்கள்கிட்ட ஒரு 3 பவுன் செயின் இருந்துச்சு. அது ஒரு 2 நாள் பிறட்டு தான். அதனால் செயின் வேணால் எடுத்துகிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது சரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த 3 பவுன் செயினும் அடுத்தவங்கள்ட்டேருந்து ஒரு 25,000 ரூபா பணமும் வாங்கி கொடுத்துருந்தோம். 4 வருஷம் ஆச்சு. நாங்களும் கேட்டு ரொம்ப மனம் துக்கமாகி கேட்குறத கூட விட்டுட்டோம். அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் கடனாக எல்லாத்தையும் அடைச்சிட்டு எங்களை மட்டும் விட்டுட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. நாங்கள் அடிக்கடி கேட்டு இந்த செயின் இருக்கான்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தர் மூலியமாக செயின் முழுகி போச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சோன்னே சரி இனிமேல் நம்ம அவ்வளோதான் கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ரொம்ப மனசு வேதனையில் இருந்தோம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக போதகர்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு போயிருந்தோம். திங்கட்கிழமை கடை திறந்தோடனே எனக்கு ஒரு நல்ல பதில் எங்களுக்கு வந்துச்சு. அந்த பதில் வந்தோடனே பொருள் எங்களுக்கு கையில் கிடச்சது மாதிரியான ஒரு சந்தோஷம். உடனே பாஸ்டருக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டோம். நேற்று இரவு உடனே பாஸ்டருக்கு லேட் ஆகிட்டதுனால பாஸ்டருக்கெலாம் உடனே தேங்க்ஸ் சொல்ல முடியல எனக்கு. நேற்று இரவு கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த 3 பவுன் செயின் போயிட்டாலும் எனக்கு வேறு புது செயின் எடுத்து செயினும் அந்த 25,000 ரூபா பணத்தையும் நேற்று நைட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஊழியக்காரருடைய வார்த்தையை தேவன் எப்படி கனப்படுத்துகிறாருங்கிறத நாங்கள் பரிபூர்ணமாக எவ்வளவோ நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் எங்களுக்காக அதுக்கான பதிலே வரல. ஊழியக்காரர்கிட்ட சொல்லி 2 வாரம் தான் அந்த காரியம் கைக்கூடி வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலகீனம். என்னை பார்த்தா ஒருத்தரும் அது மாதிரி நம்ப கூட முடியாது, அவ்வளோ ஒரு பலகீனம். 2 வாரமாக நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுவேன், எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுவேன். திரும்பி வீட்டுக்கு போனேன்னா அந்த வண்டியெல்லாம் தொட்டக்கூட முடியாது, நவுத்த கூட முடியாது. அப்படி ஒரு உடல் முழுவதும் கடுமையான வலி வேதனை சொல்லவே முடியாது. கழுத்தில் ஆரம்பிச்சுதானே, இங்கே தலைகிட்டேருந்து கழுத்தில் ஆரம்பிச்சுதானே குதிங்கால் வரைக்கும் ஒரே வலி. ஒரு விரல் கூட அசைக்க முடியல, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். கடந்த வாரம் பாஸ்டர் அதை குறித்தே முதுகெலும்பில் உள்ள பிரச்சனை, நரம்புகளில் உள்ள பிரச்சனை, எலும்புகளில் உள்ள பிரச்சனை, மூட்டுகளுக்கு உள்ள பிரச்சனைகளுக்காக ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் எனக்காகவே சொன்னது மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வரும்போது எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிச்சுட்டு வாங்க. நாங்கள் பாஸ்டர் மூலயமா ஆண்டவர் ஏற்கனவே விடுதலையை கொடுத்துட்டாரேப்பா, ஏன் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் நார்மலாக எப்போதும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டு போயிட்டேன். ஆண்டவர் எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தார். போன வாரம் படிக்கட்டில் ஏறி வரும்போது நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு திரும்பி பார்த்தேன். ஏன்னா 2 ஸ்டெப்பு தான் ஏறினேன், அதுக்கு மேலே முடியல. சின்ன பிள்ளைங்க மாதிரி 4 காலில் நடக்கும்ல, அது மாதிரி கிடுக்கிடுன்னு மேலே ஓடி போயிடலாம் யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ முடியல என்னால். இருந்தாலும் யாரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்துட்டேன். மூச்செலாம் விட முடியல, உடம்பெல்லாம் வலி, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் பாட்டில் ஏறி வந்து உட்காந்தோன்னே எப்போதும் ஜெபம் பண்ணுறது வழக்கம். ஜெபம் பண்ணும்போது தான் பார்க்குறேன் எப்படி ஏறி வந்தேன்னு எனக்கே தெரியல. இப்போ வேணால் கைத்தட்டுங்க. ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்கு எவ்வளோ பெரிய விடுதலை பாருங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்காகவும் ஜெபித்தேன். பாடற்குழுவை ஆசீர்வதிங்கப்பா, இசையமைக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மாதிரி மாற்றி ஜெபம் பண்ணேன். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே என்ன அப்படி ஜெபிக்கிறோன்னு அப்புறம் தான் எனக்கு ஆவியானவர் இந்த ஜெபத்தை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுது. இங்கே வந்தோன்னே அது பரிபூர்ண உண்மைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ பேர்த்துக்கு இன்றைக்கி சபையில் பாடின பாடல்கள், இசை, இதெல்லாம் எவ்வளோ பேர்த்துக்கு இன்றைக்கி பிடிச்சிருந்துச்சின்னு தெரியல. பாருங்கள், கைக்கு தட்டலை பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. இதயத்தை வருடக்கூடிய பாடல்கள், அருமையான அளவான இசை பாடுற பாட்டை டமைட் பண்ண முடியாத அளவுக்கு அளவான அருமையான இசை, அருமையான பாடல்கள், ரொம்ப மனமகிழ்ச்சி. கடந்த நாட்களில் பாஸ்டர் இந்த வானாதி வானங்களும் கொள்ளாதவரே அந்த பாட்டை பாடினாங்க.
அந்த பாட்டில் மயங்கி போய் வீட்டில் போய் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு தேடி ஒவ்வொருத்தரும் பாடக்கூடிய பாடல்களை தேடி தேடி எடுத்து மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறேன். ஒருத்தர் பாடக்கூடிய பாடல், அந்த பாடலை எழுதி பாடினவங்க பாட்டு கூட எனக்கு பிடிக்கல. போன்ட்டு அந்த பாட்டை கேட்குறது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டேன். மனசுக்குள்ளே ரொம்ப தாகம், அந்த பாட்டை திரும்பி நம்ம எப்படி எங்கே நம்மளுக்கு சுவையான மாதிரி கேட்கறதுன்னு ஆசையோடு இருந்தேன். அப்படியே விட்டுட்டேன். ஆண்டவர் பாருங்கள், இதயத்தில் நினைக்கிற நினப்பை கூட நிறைவேற்றுறார். திரும்பவும் பாஸ்ட் இந்த வாரம் அந்த பாட்டை பாடி என்னுடைய தாகமெல்லாம் தீரும்படியா அருமையாக அப்படியே எனக்கு எப்படி அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஆண்டவருடைய வழி நடத்துதல் இன்றைக்கு இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டோட வார்த்தைகளை கடந்து செல்லலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளி தம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதுல முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமில்லாதவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அப்படித்தான் பிளான் வந்துச்சுல. பூமியே ஃபார்ம் ஆகல, சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு பிளான் வந்துருச்சு அவரோட மைண்டில். யாருன்னா நீங்களும் நானும் யாராகணும்? அவருடைய பிள்ளைகளாகணும். என்ன பிளான்? கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? அவருடைய பிள்ளைகளாக. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பிளான் வருது. அந்த பிதாவாகிய தேவன் என்ன பிளான் வச்சார்னா, இயேசுவை வைத்து தான் அந்த பிளானை வைக்கிறார். நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு பிரியமாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மை தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு பரிசுத்தம் உள்ளவராயும் பரிசுத்தராய் நிறுத்தவும் அவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. எப்படின்னா, பரிசுத்தமாக நம்ம ஆண்டவர் முன்னாடி நிற்கணும். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை யாருக்குள் தெரிந்து கொண்டார்? த்ரூ கிரைஸ்ட். யாருக்குள் தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள். வெரி குட், சூப்பர். ஆமாம், அப்படி தான் கிறிஸ்துவுக்குள் தான் ஆண்டவர் வச்சுருக்கார். இந்த பிளானை யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறான்னா, இயேசு கிறிஸ்து வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறார். எப்படி இதை நடத்துகிறான்னா, இயேசுவை வைத்து தான் நடத்துகிறார். பிதாவை யாரும் பார்க்க முடியாது, பார்த்தா மறிச்சுட்டு போடுவாங்க. வல்லமையில் தேவன், பயங்கரமான தேவன், அவரை காண முடியாது. ஸோ அவர் மகிமைக்கும் கிருபைக்கும் புகழ்ச்சியாக உண்டாக்கப்படி இந்த பிளான் சொல்கிறீங்களா? என்னங்க அது பிளான்? அந்த பிளான் தாங்க இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். என்ன பிளான்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அவருடைய பிதாவுடைய பிளான். நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரா? சுவிகார புத்திரராக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கார். அதை எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் சிருஷ்டிக்கிறார், அதுக்கப்புறம் பரலோகத்தையும் உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன உண்டாக்குறாரு? பூமியும் உண்டாக்குறாரு. சொல்லுங்களேன். பரலோகத்தை உண்டாக்குறாரு, அதுக்கப்புறம் பூமியும் உண்டாக்குறாரு. சரி, பரலோகத்தை ஆள்வதற்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை பரலோகத்தில் அங்கே வைத்திருக்கிறார். அவருடைய மகனாக, தம்முடைய குமாரனாக யாரை? இயேசு கிறிஸ்து பரலோகத்தை ஆளும்படி யாரை வைத்திருக்கிறார்? இயேசு வைத்திருக்கிறார். பூமியை ஆள்வதற்காக ஆண்டவராகிய தேவன் யாரை வச்சிருக்கான்னு சொன்னால், ஆதாமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகவே ஆதாம் பூமியை ஆண்டு கொண்டிருந்தான். அப்படி தான் வசனம் சொல்லுது. பூமியை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஒரு குமாரன். அதாவது பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரன், ஆதாம் ஒரு குமாரன். எப்படி பிரதர் சொல்கிறீங்க அவர் ஒரு குமாரன் சொல்லி? வசனம் சொல்லுகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏனோஸ் சோத்தின் குமாரன், சோத்தின் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனுடைய குமாரன். பரலோகத்தையும் உண்டாக்கிய தேவன் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அவர் மூத்த குமாரன். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்த வைத்திருக்கிறார். இன்னொரு குமாரன் உருவாக்கி அவன் மண்ணிலிருந்து அவனை எடுத்து அந்த குமாரனை எங்கே ஆளுகை செய்யும்படி வைத்தாராம்? எங்கே ஆளுகை செய்ய வைத்தார்? பூமி. எதில் ஆளுகை வச்சார்? பூமியில். சரி, வெரி குட், சூப்பர். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆளுகை
தேவனுடைய அவன் என்னாச்சுன்னா அவன் கீழ்ப்படியில். ஆண்டவர் சொன்னார், நீ கீழ்ப்படிந்து இருக்கண்டா, இந்த மரத்தில் ஒரு பனிக்கனியை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டீங்கன்னா நீ செத்து போயிடுவேன் அப்படி நிறையெல்லாம் சொல்லியிருக்கார். யாருக்கு? ஆதாமுக்கு சொல்லியிருக்கார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சான்? சாத்தான் சொன்னதை கேட்டுட்டான். சாத்தான் சொன்னதை கேட்டு என்ன பண்ணான்? உங்களுக்கு தெரியும், பழத்தை வாங்கி புசிக்க ஆரம்பித்தான். புசிச்சுட்டு என்ன பண்ணான்? தேவனோட மகிமை அவனை விட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ யாருக்கு அடிமை ஆயிட்டாங்க? பிசாசுக்கு அடிமையாக யார் மாறிட்டா? ஆதாம் மாறிட்டான். யார் அடிமை ஆயிட்டானா? ஆதாம் அடிமை ஆயிட்டான். இப்போ அடிமையாக யார் பூமிக்கு வரார்னா? இயேசு கிறிஸ்து வரார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது எப்படி இதெல்லாம் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தாருங்க? அடிமையின் ரூபம் எடுத்து. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்தார்னு சொல்லி. ஆகவே எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒரு அடிமை தான் இன்னொரு அடிமையை என்ன செய்ய முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். ஆகவே பிரியமான தேவஜனமே, சாத்தான் அடிமையாக போட்டுட்டான். மனுக்குலம் முழுவதும் ஆதாம்னால அடிமைத்தனத்துக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே எல்லாம் போயிட்டோன்னே இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு, நம்ம நினச்சிட்டு பிளான் போட்டு வந்தோம், ஆனால் மனுஷன் அடிமை பிசாசுக்கு கீழ்ப்படிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் போகணும், நீங்கள் போய் என்னை மீட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் என்னுடைய பிள்ளைகளாக நீ மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. யாருக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? ஃபாதர் ஆஃப் காட். யார் கொடுக்குறாரு? பிதாவானவர். யார் கொடுக்குறாரு? பிதாவர். யாருக்கு கொடுக்குறாரு? இயேசு கொடுக்குறாரு. எங்கே போக சொல்லி கொடுக்குறாரு? பூமி. வெரி குட், நல்லா சூப்பராக சொல்கிறீங்க. எங்கே போந்தாங்களாம்? பூமி. ஏன் பூமிக்கு? பூமி என்ன ஆயிடுச்சு? அடிமைத்தனத்தில் ஆக ஆரம்பிச்சு பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் அடிமைத்தனத்துலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும். அதற்காக யார் தான் வரணும்? ஒரு அடிமை தான் வரணும். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும்பொழுது அவர் என்ன, உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களும் அவர் மேலே வந்துருச்சு. அவர் என்ன ஆச்சுன்னா அடிமை ஆச்சார். அதாவது ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கும் தம்மை தாழ்த்தினார்னா, அதாவது சிலுவையின் மரணம் வரைக்கும் தம்மை என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். ஆமாம், நம்ம தாழ்த்தினார்னு சொன்னால் ஒன்றுமே ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, அதில் ஒரு காலில் ஒரு செருப்பு, ஒரு பேக் தோலில் போட்டு அந்த தாழ்மையெல்லாம் இல்லைங்க. அந்த தாழ்மை வேறு. இது வெளிப்பிரகாரமான தாழ்மையில் உள்ளத்தில் தாழ்மை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் எப்போவும் இருக்க வேண்டும். ஒரு அடிமையை ஒரு அடிமை தான் விடுதலை ஆக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்புறம் மாடுக்கு மாடு, ஆடுக்கு ஆடு, அடிமைக்கு அடிமை. புரியுதாப்ப? எதுக்கு இயேசு வந்தார் புரியுதா? திருப்பி சொல்லிடுறேன். பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? இயேசுவை பரலோகத்தில் தேவகுமாரனாக வச்சுட்டாரு. பூமியில் வானத்தையும் பூமியும் படைத்த பிறகு பூமியில் ஆதாமை அவருடைய மகனாக மண்ணில் எடுத்து அவருடைய மகனாக அவர் வைத்தார். காலைதோறும் பேசுவார், போவார். இப்படி அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார். அப்போ இவர் என்ன பண்ணணும்? இந்த மக்களெல்லாம் விடுதலை ஆக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் விடுதலை ஆக்க முடியும். பிதாவினிடம் சொன்னார், நாங்கள் உங்களோடு இருக்கோம். பரிசுத்தாவியர் சொன்னார், நாங்கள் நீங்கள் செய்கிற எல்லா ஊழியத்திலும் நாங்கள் இருப்போம். அதனால் பிதாவுக்கு ஒரு பயங்கரமான வல்லமை, இயேசுக்கு ஒரு பயங்கரமான வல்லமை, ஆவியானவருக்கு ஒரு பயங்கரமான வல்லமை. அப்படி அல்ல, 3 பேத்துக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. ஆமேன். பேர் தான் 3, ஆனால் ஒருத்தர் இருக்கீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ என்ன சொல்லுதுன்னா, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வச்சார். பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் பிள்ளையாக மாற்றி கொடுக்க வேண்டும். மீண்டும் ஆதாம் இழந்ததை அவன் மூலமாக வந்த எல்லாரையுமே அடிமையாக இந்த எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி கொடுக்க வேண்டும். பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 3 வருடம் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 3 வருடம் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். எஸ்ஐயா 53:10 கர்த்தரோ அவரை நெருங்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சத்தியத்தை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கப்படும். பாருங்க, ஆண்டவரை என்ன பண்ணானா, அவரை குற்ற நிவாரண பலிக்கென்று அவரை ஒப்பு கொடுத்தார். வேதாகமத்தில் நிறைய பலிகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது நிறைய பலிகள் இருக்குது. முதல் பலி லேவியாரத்தில் இருக்கும். லேவியாரம் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தகன பலி என்று ஒரு பலி இருக்கிறது.
பேர்ன்ட் ஆஃபரிங், சுத்தமாக அதை எரித்து சாம்பலாக்கணும். பேர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. சொல்லுங்கள். ஆமாம். ரெண்டாவது பலி என்னது பலினா? போஜன பலி. என்ன பலி? ஆமாம், மீல் ஆஃபரிங். லேவியர் ஆகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அடுத்தது சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங். சமாதான பீஸ் ஆஃபரிங் எப்படி எதில் இருக்குதுன்னா லேவியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 4வது பாவ நிவாரண பலி. சொல்லுங்கள். ஆமாம், சின் ஆஃபரிங். அது எதில் இருக்குன்றனா லேவியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 5வது குற்ற நிவாரண பலி, ட்ரெஸ்பாஸ், குற்ற நிவாரண பலி. இப்படி பலிகள் இருக்குது. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதலாவது என்னது? தகன பலி. 2வது போஜன பலி. 3வது சமாதான பலி. 4வது பாவ நிவாரண பலி. 5வது குற்ற. இந்த 5 பலிகளையும் செலுத்தினால்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். இப்போ நீங்கள் வாரீங்க, நீங்கள் நான் இன்னைக்கு பாவ நிவாரண பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலுத்த முடியாது. எப்படி செலுத்தணும்னா தகன பலியை செலுத்தணும், போஜன பலியை செலுத்தணும், சமாதான பலியை செலுத்தணும். அதுக்கப்புறமேல் தான் பாவ நிவாரண பலி, அதுக்கப்புறமேல் தான் குற்ற நிவாரண பலி. இப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம போகணுமே வெளியே. இது நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகள். இந்த ஆர்டரில் தான் நம்ம போகணும். எப்படின்னா தகன பலி. சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி. இதை அனைத்தையும் யார் செய்து முடித்தார்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். இப்படி செய்து முடிக்கிறவர்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பு மனுஷனிடத்தில் வரும். இது இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பு வராது. நிறைய பேரோட வாழ்க்கையில் பயங்கரமாக இன்றைக்கி ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. வர காலங்கள்லாம் ரொம்ப மோசம். என்ன நடக்கும்னே தெரியல. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. பிசாசு கொஞ்சம் காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி எப்படி இருக்கானா, கோபத்தோடு வந்துட்டுருக்கானா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், நான் போவேன் அடிக்கடி, செஞ்சு பாஸ்டர் அவர் வீட்டுக்கு போவேன். அந்த இடத்துல போய் ரோட்லலாம் நரிக்கோரர்கள் மத்தியில் ரோட்டில் நின்று மினிஸ்ட்ரி பண்ணிக்க. நரிக்கோரர்களுக்கெல்லாம் போய் அங்கங்கே இருக்கிற எல்லாம் அவங்கவுங்க கேம்பில் போய் நின்று ஆண்டவரை பற்றிலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க பையன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கூட்டி வந்துடுவான், எல்லாரும் கூட்டி நிற்க வச்சுருவான். ஒரு இடத்துல இருந்து தெருவில் மினிஸ்ட்ரி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். செஞ்சில்லை. திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு நாள் காய்ச்சல், 2 நாளுக்கு முன்னாடி காய்ச்சல் வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மாத்திரை கொடுத்துருக்காங்க, கொண்டுருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நான் போய் சர்ச்சை நடத்திட்டு வரேன். பையன் மெட்ராஸில் இருக்கான். சர்ச்சை நடத்திட்டு வரேன், செஞ்சியில் சர்ச்சை நடத்திட்டு வரேன், நான் வந்துடுறேன், அப்பா வந்துடுறேன், நீ கவலைப்படாத, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு இருக்காங்க. நல்லா தான் இருந்தான். திடீர்னு ஃபோன் வந்திருக்கு, அன்கான்ஷியஸில் போயிட்டான். அடுத்த சில மணி நேரத்தில் அவன் மறுத்து விட்டான். வயது 7. அவர் சொல்கிறாரு, என் பையன் பேர் இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருப்பார்னு அர்த்தம். இந்த பையனை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். இப்போ அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் என் பையனை புதைக்கலை, என் பையனை விதைக்கிறேன். நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவருடைய அந்த அந்த ஃபியூனரல் சர்வீஸில் சொல்கிறார். நேராக பார்த்தவன். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அதனால் எப்பவும் ஆண்டவருடைய பிரசன்னம், பாதுகாப்பு உங்களுக்குள்ளே வேணும். இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த தகன பலி யார் செலுத்தினார்னா இயேசு செலுத்தினார். இந்த போஜன பலி யார் செலுத்தினார்னா இயேசு செலுத்தினார். இந்த சமாதான பலி யார் செலுத்தினார்னா இயேசு செலுத்தினார். இந்த பாவ நிவாரண பலி செலுத்தினார்னா யார் செலுத்தினார்? இயேசு செலுத்தினார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் சர்ச்சை பற்றி தெரியல. இதில் குற்ற நிவாரண பலி திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். முதல் என்னது? தகன பலி. 2வது போஜன பலி. 3வது சமாதான பலி. 4வது பாவ நிவாரண பலி. 5வது முதல் அந்த தகன பலியில் 13 விதிமுறைகள் இருக்கிறதாம். 13 விதிமுறைகள் இருக்கிறது. இது இயேசு சிலுவையில் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். ஒரு ஆடை எப்படி கொள்ளுவார்களோ அதே போல் இயேசுவை சிலுவையிலே அவர்கள் பலியிட்டார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தகன பலியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை காரியங்கள் இருக்கணுமா? கிட்டத்தட்ட 13 காரியங்கள் இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை அதை எப்படி எடுத்து அவருடைய தோலை உரிச்சு அதை சந்தாக பிளந்து பலிபீடத்தில் வைப்பாங்க. தகன பலி தான் என்ன? ஒரு ஆடை தோலை உரித்து அதை என்ன பண்ணுவாங்களாம்? சந்தாக பிளந்து எதில் வைப்பாங்களாம்? பலிபீடத்தில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எரிஞ்சு சாம்பலாகும்.
இந்த பலியை தான் ஆண்டவர் செய்தார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் கிழித்து அப்படியே ரத்தம் ஓட ஆரம்பித்தது. இசை 52:14 எடுத்து வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 52 வெர்சஸ் 14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வை மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரம்மப்படைத்தார்கள். ஆமென். அவரை கண்டவங்க எல்லாம் பிரம்மப்படைச்சாங்க. இவரா அப்படியே அடையாளமே தெரியாம ஆயிட்டாருங்க. அந்த அளவுக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் ஒருத்தனை தண்டனை கூப்பிட்டா சாட்டையடி இருக்கும். சாட்டையடின்னு சொன்னால் ஒரு புடி இருக்கும். அந்த புடியில் 9 வார் இருக்கும். லெதர் வார் இருக்கும். 9 வார்னா கயிறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கயிறு இல்லை, ஆனால் வாராக இருக்கும். அதன் நுனியில் என்ன இருக்க வேண்டி சொன்னால் பாறைகளை உடைத்த அந்த சிப்பிகள்லாம் இருக்குமா. அந்த சிப்பிகள் இருக்கும். அதுதான் 9 வாரில் அந்த எண்டில் இருக்கும். அடிக்கிறப்ப அந்த 9 வாரம் படும். அப்போ என்ன அவங்க மேலே படும், அந்த கல் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த கல்லை அங்கே கட்டி வச்சுருப்பாங்க அந்த நுனியில். அது அவர் மேலே படும். அப்படி ஒரு தடவை அடித்தா எத்தனை இடத்துல காயம் இருக்கும்? 9 இடத்துல காயம் இருக்கும். வெரி குட், சூப்பர். ஆகவே ஏன் இந்த கல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த குற்ற நிவாரண பலியில் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், கல்லால் அரைஞ்சி கல்லை எறிந்து கொள்வார்கள். இதற்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த கல் அதில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருடைய அந்த ஞாபகப்பிரமாணம், அந்த 10 கட்டளை ஆண்டவர் எதில் கொடுக்குறாரு? சஃபயர் கல்லில் தான் கொடுக்குறார். இதை நிறைவேற்றுகிறார். இது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு நிறைவேற்றுகிறார். ஆகவே இந்த கயிறு நான் சொன்னேன், இந்த கயிறு ஒரு புடி இருக்கும். ஒரு புடியில் எத்தனை வார் இருக்கும்? 9 வார் இருக்கும். சரி, ஆண்டவருக்கு எத்தனை அடிகள் கொடுக்கப்பட்டது? சாட்டை அடி எத்தனை அடி கொடுக்கப்பட்டது? 39 அடி. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ கொக்கி தானங்க இருந்துச்சு, நம்ம பார்க்குறோம். ஒரு இரும்பு தானே இருந்துச்சு. அது முதுகில் அடிக்கிறதுக்கு, முன்னாடி அடிப்பதற்கு இந்த வாரை தான் பயன்படுத்தினார்கள். அப்போ 39 அடி. 39 × 9 எவ்வளவு? 351. ஓகே. அதுக்கப்புறம் தலைமுடி, தலையில் கிரீடம் வச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் 2 கால் 2 கை இதெல்லாம் வச்சாங்க இல்லையா. இதெல்லாம் கிட்டத்தட்ட 360 இடங்களிலே அவருக்கு பலத்த காயம் உண்டாச்சு. பயங்கரமான ஒரு காயங்கள், ரத்தம் சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. இந்த வசனத்தை படிச்சுக்கலாம். அவருக்கு அந்த கேடு, அவரை பார்க்க முடியாது. இவரா அந்த அளவுக்கு. ஏன் 360 என்று சொன்னால், யூத கேலண்டரில் 360 நாட்கள் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அடி. அது மாத்திரமல்ல, பூமி என்ன டிகிரியில் இருக்குது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்? 360 டிகிரியில் இந்த பூமி இருக்குது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த அடிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு அடியும் சதையை கிழிச்சிக்கிட்டு வர ஆரம்பித்தான். அவரை பார்க்குறதுக்கு இவரா இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அப்படியே கொலாப்ஸ் ஆகி அவரை பார்க்குறதுக்கு தலை எது, கால் எது, கை எது தெரியல. அந்த கேடாக இருந்தது, பார்க்கவே முடியலங்க. இதில் 13 காரியங்களை ஒரு காரியங்களை சொல்லிக்கிட்டு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவராக தேவன் நிறைவேற்றினார். இப்போ சொல்லலாம், எத்தனை பலிகள் இருந்தது? ஆமாம், பேர் தகன பலி 1, போஜன பலி 1, சமாதான பலி 1, பாவ நிவாரண பலி 1, குற்ற நிவாரணம். இந்த கடைசி குற்ற நிவாரண பலியை தான் ஆண்டவராகிய தேவன் சிலுவையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். தொங்கும் பொழுது அவர் மூச்சை விடணும் அப்படின்னா அப்படி எடுத்து அப்படி விடும்பொழுது ப்ரீதிங் பண்ணி இன்ஹேல் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அந்த காலில் அவ்வளோ பயங்கரமான, கால்லேருந்து வலி அப்படியே தலை உச்சி வரைக்கும் வரும். திருப்பியும் அந்த ப்ரீதை ரிலீஸ் பண்ணும்பொழுது சரீரம் அவ்வளோ பலவீனமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 360 அடி வாங்கி சதையெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தொங்கினார். அவர் எதற்காக தொங்கினார் என்று சொன்னார், ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி, ரட்சிப்பு உண்டாக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தொங்கினார்.
உலகத்துள்ள பாவம்லாம் அவர்கிட்ட வந்துச்சுன்னா பிதாவானவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த பிரியம் மாத்திரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, வேற ஏதாவது இருந்துச்சு என்ன சாவடிச்சிருங்க, ஆனால் உங்களை மாத்திரம் நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். அடிக்க அவர் பயப்படலை, அடி வாங்கிறதுக்கு அவர் பயப்படலை. அவர் எதற்கு பயந்தானா? பிதா என்னட்ட விட்டு போயிட்டானா ஒரு நாளும் பிதாவை விட்டு அவர் விலகினதே கிடையாது. எப்பொழுதும் பிதாவானவர் கூட இருப்பார். நீங்களும் நானும் அப்படித்தான். ஒரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு, பரிசுத்தாவினை விட்டு நீங்கள் விலகவே கூடாது. ஒரு நாள் கூட விலகக்கூடாதான். பிரியமான தேவச்சனமே, டெலிவரி டைமில் குழந்தை பெற்றெடுப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான வலி இருக்கும். அப்போ அவங்க நினைப்பாங்களாம், குழந்தை பிறக்கும்பொழுது நினைப்பா, நாட் சிசேரியன், குழந்தை பிறக்கும்பொழுது நினைப்பார்களாம், செத்துட்டா நல்லாயிருக்கும். அந்த வலி தாங்க முடியாது, அந்த அளவுக்கு மேலே 100 மடங்கு அதிகமான வலி இருக்குமா. குழந்தை பிறந்த உடனே அவங்க நினைப்பாங்களாம், ஸ்திரீகள் நினைப்பாங்களாம், இந்த பிள்ளைக்காக நான் நீண்ட நாள் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரம் வழியை மறந்து அந்த பிள்ளை மேல் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அந்த பிள்ளை மேலே ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எங்கே பெற்றெடுத்தார் தெரியுமா? சிலுவை மரத்தில் பெற்றெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே எல்லா குற்றங்களும் அவர் மேலே வந்துருச்சு. எல்லா குற்றங்களும் பூமியில் இருக்க எல்லா குற்றங்களும் யார் மீது? ஒரு ஆள்கிட்ட அவ்வளோ பாவம், உலகத்திற்கு பாவம்லாம் வந்துருச்சுன்னா அவரோட சூழ்நிலை என்னவா இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் போகிறதெல்லாம் சாதாரணம் என்று சொல்கிறார்கள். இதை விட மோசமாக அவர் அடிக்கப்பட்டார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது உங்களை பார்க்குறார், என்ன பார்க்குறார், உங்கள் குடும்பத்தை பார்க்குறார், உங்கள் பிள்ளைகளை பார்க்குறார், உங்களுடைய எல்லா உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் அவர் நினைச்சு பார்க்குறார். ஆமென். இதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையில் போனார். ஆண்டவர் சிலுவையிலேருந்து உங்கள் முகத்தை பார்க்க அவர் ஆசைப்படுகிறார். உங்கள் முகத்தை பார்த்ததுனால நான் என்ன பண்ணுவேன், நான் நிச்சயமாக இந்த தண்டனைக்கெலாம் நான் ஒத்துக்கொள்வேன், எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஏன்னா என் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். இழந்து போன க்ளோரி, அந்த மகிமையை, பாவம் நிறைந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஆதாம் மூலமாக வந்த இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நான் எப்படியாவது மீட்டு கொள்ளணும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்க ஆரம்பித்தார். உங்களை அவர் பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எதற்கு ஆண்டவர் சிலுவையில் போக வேண்டும்? சும்மா இருந்துட்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இல்லை, ஒரு அடிமையை மீட்டெடுக்க யார் தான் வேணும்? ஒரு அடிமை தான் வேணும். இயேசு எப்படி வந்தாராம்? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். மாத்திரமல்ல, எல்லா நியாயப்பிரமாணத்தையும் குற்ற நிவாரண பலி தகன பலியில் ஆரம்பித்து குற்ற நிவாரண பலி எல்லாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நான் சொன்னேன், பிள்ளையை, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுக்கு எவ்வளோ கஷ்டமோ, அதுக்கப்புறம் பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளையை, அந்த தாயை அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு பெற்றெடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பேர் born again. நமக்கு சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் born again. இயேசு உங்களுக்காக, எனக்காக என்ன சிலுவையில் அங்கே தான் நீங்களும் நானும் பிறந்தோம். அவர்கிட்ட சொல்லும்பொழுது இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார். நீங்கள் புது சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 110 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 110 3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமானாய் உம்முடைய ஜனம் உமக்கு பிறக்கும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படியாக வைத்திருக்கிறார். எந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக ஏற்கனவே என்னத்தை உண்டாக்கிட்டாரு? சிலுவையில் என்ன உண்டாக்கிட்டாரு? ரட்சிப்பை உண்டாக்கிட்டாரு. நீங்கள் சொல்லி இயேசு நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ரட்சிக்கப்படுகிற மாத்திரமல்ல, நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறீங்க. இருக்கீங்களா? புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ தான் அவர் உங்களை நீ ரட்சிக்க முடியும். சரி, இதற்கு பிஃபோர் கிராஸ், இந்த சிலுவைக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் என்ன கூறுவார்னா, சீஷர்கள்னு கூப்பிட்டுருப்பாரு, சிநேகிதன் கூப்பிட்டுருப்பாரு, அப்போஸ்தலன் கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் சிலுவைக்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம்
9 நினைக்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு தேவனுடைய நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு கர்த்தர் அவளுக்கு என்ன கொடுத்தாருன்னா அதிகாரம் கொடுத்தாராம். நீங்கள் நினைக்கணும் எனக்கு எதுவும் கிடையாது, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு கழுதை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீ சாட்சி வர என்னையும் ஒரு சாட்சியாக வைத்திருக்கார். நானும் ஒரு புழுவாக இருக்கிறேன், நானும் ஒரு குப்பையாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா சிநேகிதன் சொன்னார், அதுக்காக அப்போஸ்தலன் சொன்னார், வேலைக்காரன் சொன்னார், சீசர்னு சொன்னார். ஆனால் ஆஃப்டர் த கிராஸ், அதுக்கப்புறம் சிலுவைக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா அப்பா பிதா என்னை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் மாவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 48:5 எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரன்ட்டாரு. யார் சொல்றா பாருங்க, படிங்களே. ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம் மனேசாயும் என்னுடையவர்கள். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபுக்கு யோசேப்பு பிள்ளையா இருக்கான். யோசேப்போட முதிர் வயதில் வரப்ப தன்னுடைய தகப்பன்கிட்ட போய் யாக்கோப்கிட்ட போய் என் பிள்ளைய ஆஸ்வதிங்க, அவனோட பேரன் மனேசா எப்ராயிம் இல்லையா? மனேசா யார்? மூத்தவன். எப்ராயிம் யார்? இளையவன். ஆனால் ஆஸ்வதிக்கிறப்ப என்ன பண்ணுறாரு யாக்கோபு? யாரை முதல் ஆஸ்வதிக்கிறாரு? எப்ராயிமில் போய் இப்படி கை அப்படி வலது கரம் அப்படி போய் கிராஸ் பண்ணி அப்படி போய் அவனை ஆஸ்வதிக்கிறார். தலையில் கையை வச்சு ஆஸ்வதித்த உடனே என்ன மாறுறாங்களாம்? யூத முறைமையின்படி யாராவது தலையில் கையை வச்சு உங்களை ஜெபித்தா அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். உங்களுடைய தகப்பனாக இருக்கிறாரு. பிதாவானவர் உங்களை என்ன பண்ணுறாரா? குமாரனாக தத்தெடுத்துக் கொள்கிறார். ஏற்கனவே நம்ம குமாரன் தான், ஆனால் பிதாவானவன் சொல்கிறாரு அவன் என்னுடைய குமாரன் தான். யார் பார்த்தீங்கன்னா எப்ராயிம் மனேசா, அவங்களோட அப்பா யாருன்னா யோசேப்பை பார்க்குறோம், அவங்க அப்பா யாருன்னா யாக்கோபை பார்க்குறோம். ஆனால் என்ன அது நடக்குதுன்னா கையை வைக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா குமாரனாக பார்க்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம பெற்றெடுத்ததில்லை, ஆனாலும் இயேசு எங்கே நம்மளை பெற்றார்னா சிலுவையில் உங்களை என்னை பெற்றெடுத்தார். ஆகவே பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்பொழுது பரிசுத்தாவின் என்ன பண்ணுவார்? சாட்சி கொடுப்பார். நீங்கள் யார் தான்? இயேசுவோட பிள்ளைகள் தான். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கோர்ட்டில் இருக்க கேஸு அது எப்படின்னா ஒரு சாட்சிகள் மூலமாக தான் அது அந்த கோர்ட்டில் விவாதிப்பாங்க. அந்த சாட்சி கொடுக்கறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாட்சி கொடுக்கறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இவனுடைய நேசகுமாரன், அவனுடைய தத்து எடுத்துக்கொள்கிறாராம் பிதாவானவர். இயேசு கிறிஸ்து குமாரனாக பார்க்குறான். எப்படி தத்து எடுத்துக்கொள்வாங்க? அந்த காலத்தில் தத்து எடுத்துக்கொள்வதுனா என்னென்னா பிள்ளையை தலைமையில் கை வைப்பாங்க. ஆனால் யூதோடைய கலாச்சாரம் என்னென்னா அவங்க அந்த பூணூல் போட்டிருந்தாங்கன்னா அந்த பூணூல் போட்டு விடுவாங்களாம். அதுக்கப்புறம் அரணா கயிறு மாட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் துண்டு போடுவாங்களாம். அதுக்கப்புறம் மோதிரம் போடுவாங்களாம். இதெல்லாம் ஒன்று இருக்குமா? ஏதாவது ஒன்று கயிறு இருக்குமா, இல்லை செருப்பை மாற்றிக்கொள்வாங்களாம், இல்லை தோல் இருக்க துண்டை போடுவாங்களாம். போட்டு அடாப்டேஷன் என்ன பண்ணால் இது என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி என்னுடைய தத்து பிள்ளை என்று சொல்லி அவர் எடுத்துக்கொள்வாராம். அப்படியாக பிதாவானகிய தேவன் உங்களை இயேசு கிறிஸ்துவை குமாரனாக பார்க்கிறார். ஆமேன். ஆகவே பூமியிலே ஆண்டவர் குமாரனாக யாரை வைத்தார்னா ஆதாமை வைத்தார். ஆதாம் என்ன செய்தான்? பாவம் செய்தபடினாலே பிசாசினிடத்தில் எல்லாத்தையும் வெற்றி போடுகிறான், அவன் அடிமையாகிறான். இந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் இந்த அடிமைத்தனத்தை எப்படி போக்கணும் என்று சொன்னால் இந்த 5 பலிகள் இருக்குது. என்னென்ன பலிகள்? தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அந்த எல்லா பலியும் எதில் நிறைவேற்றினார்னா சிலுவையில் அவர் நிறைவேற்றினார். ஆகவே இந்த சிலுவையில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் தலையை கையை வச்சதுனால என்னன்னா பரிசுத்த உபாகமம் 34:9 எடுத்து பார்க்கலாம். தலையில் கை வைக்கும் பொழுது என்னத்தை நினைக்கிறீங்கன்னா
ஆவியானவர் உங்க மேல வராருன்னு அர்த்தம். எடுத்து வாசிக்கலாம். உபாகம் 34:9 எடுத்து வாசிக்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்ப தலையில கை வைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்ததுனால, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதா உங்களை தத்தெடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து உங்களை பெற்றெடுத்தவர். ஆகவே பிதாவுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா குமாரனை போல இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவும் குமாரனை போல இருக்கீங்க. வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். ஆமென். எப்படின்னா அடிமைத்தனத்தின் ஆவி. இப்போ நம்ம அடிமை இல்லை. ஒரு இடத்துல சொல்வார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா ஆண்டவருடைய வார்த்தை. இன்னொரு வசனம் சொல்லு 36 குமாரன் விடுதலையாக்கினால் உங்கள் மெய்யாகவே விடுதலையாகவே. இன்னொரு வசனம் இருக்கும் 2 கொரிந்தியர் 3:17. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. இப்போ நமக்கு தேவை விடுதலை. இந்த விடுதலை யார் நமக்கு வாங்கி கொடுத்தாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் பூமியிலேருந்து, அவர் பரத்திலிருந்து பூமிக்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தபடினாலே, அந்தபடி பயப்படுகிறதுக்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் எழுதுகிறார் பவுல் அடிகார் மூலம், அடிமைத்தனத்தின் ஆவி. நீங்கள் நானும் அடிமை இல்லை, நீங்கள் நானும் அடிமை கிடையாது. நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்பொழுது நான் சொன்னேன் திருப்பியும், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு அற்புதத்தை, ஒரு தாளந்த கத்தர் உங்களுக்கு வச்சுருப்பார். ஒன்றுமே இல்லாமல் இருக்காது. நான் எதுக்கு பிறந்தேன், நான் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை, லோ கேட்டகரியாக நினைக்காதீங்க. உங்கள் ஹை கேட்டகரியாக இல்லைங்க, கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே ஆண்டவர் பிள்ளையா அடிமையா? நம்ம யார் பிள்ளையா அடிமையா? இன்னைக்கு பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா, குட், வெரி குட். ஆகவே அந்த ஊழியம் செய்யும்பொழுது நம்ம இப்படி அடிமை போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா, பிள்ளை போல நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாசிக்கிறார். 16ஆம் வசனம் படிங்க. 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். யார் சாட்சி கொடுக்கிறா? ஆவியானவர். யார் சாட்சி கொடுக்கிறான்? இவன் கர்த்தருடைய பிள்ளை தான், இவன் என்னால தெரிஞ்சு கொண்டான். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நீங்களும் நானும் ஆவியுடைய பிள்ளை தான் நினைக்கணுங்க. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சூழ்நிலை இருக்கும், எதுவுமே சாதகமாகவே இருக்காது. ஆனாலும் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளை தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே யார் உங்களுக்கு சாட்சி கொடுக்குறான்னா ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். பவுல் சொல்லுவார், நீ யார் மேலேயும், தீமோத்தேயை பார்த்து சொல்லுவார், யார் மேலேயும் சீக்கிரத்தில் கையை வைக்காத. ஏன் வைக்காதன்னு சொன்னால், கையை வச்சா அன்னையிலேருந்து என்னவாயிருவான்? மகனாயிருவான் இல்லையா? தத்தெடுத்த மகனாயிருவான். பவுல் என்ன பண்ணார்? ஏற்கனவே தீமோத்தேயு கையில் வச்சதுனால அவர் சொல்கிறார், என் மகனேன்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? தீமோத்தேயு சொல்கிறப்ப என் மகனே. அது இதுதான். இந்த கையை வைக்கும்பொழுது தத்தெடுத்துக் கொள்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வர ஆரம்பிக்கிறது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த பரலோகத்தில் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்பொழுது, இந்த பூமியில் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்பொழுது சாட்சி கேட்பாங்க. அந்த சாட்சி சொல்லும்பொழுது அவன் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவான். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சொல்வார், அவருக்காகத்தான் நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், இவருக்காக தான் நான் சிலுவையில் நான் தொங்கினேன், இவரைத்தான் நான் சிலுவை மரத்தில் இருக்கும்பொழுது என் நினைவில் இருந்தது. உங்களை என்னையும் ஆண்டவர் நினைத்திருக்கொண்டிருக்கிறார். எங்கே தெரியுமாங்க? சிலுவை மரத்தில். நான் சொன்னேன், எத்தனை அடி சொன்னேன்? 360 அடி, 39 அடி சாட்டடி, மற்ற அதெல்லாம் சேர்ந்து 39 × 9 இல்லையா? 9 வாரம் இருக்கும் இல்லையா? 360 அடி. 360 அடி யார் மேலே விழுந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மேலே விழுந்துச்சு. அப்போ சரீரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர் யாருங்க? அவர் மனுஷனே இல்லைங்க, அவ்வளோ மோசமாக இருக்கார். அப்படியே கூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உடம்பு எதுன்னு தெரில, ஷோல்டர் எதுன்னு தெரில, தலை எதுன்னு தெரில, அவ்வளோ அந்த கேடு உண்டாகி இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை வாங்கி கொடுத்துருக்காருங்க. அந்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பரலோகத்தில் ஒரு நாள் போகிறோம். ஆண்டவர் கேட்பா, எனக்காக நீ என்ன செய்தாய்? பிரியமான தேவ ஜனமே, ரோமர் 8:17 எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:17.
நாம் பிள்ளைகளாக சுதந்திராகுமோ தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாமே. ஆமென். இன்னைக்கு சுதந்திரம் எப்படி நீங்களும் நானும் அப்பா பிதா என்னை கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா அவர் சிலுவை மரத்தில் விளக்கரையும் செலுத்தியிருக்கிறார். 360 அடிகள் வாங்கியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த சித்தம் இருந்தால் நீங்கள் எடுத்துருங்க ஆண்டவர், எனக்கு அது என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படி அப்படின்றார். ஏன்னா பிதாவானவர் அவரை விட்டு போயிட்டார்னா அவரால் இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் சொல்கிறாருன்னா பிதாவானவர் இல்லை, ஒரு கூப்பிட்றப்ப இல்லை, வேறு வழியே இல்லை, இதுதான் வழி. பிதாவானவர் ஏதாவது ஆல்ட்ரேஷன் கொடுக்கலாமா? இவ்வளோ கஷ்டப்படுறாரு தேவகுமாரன், இவ்வளோ கஷ்டப்படுறாரு, வழி இல்லை. இது எல்லாத்தையும் ஆண்டவர் சகிச்சு கொண்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமிக்காக, இந்த வாழ்கிற உள்ள மக்களுக்காக. எல்லா அடிகளையும் அவர் மேலே, எல்லா பாவமும் மேலே வந்துச்சு. ஆனால் நீங்கள் பட வேண்டிய தண்டனையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் குற்ற நிவாரண பலியாக செலுத்தினபடினா, ஆகவே நீங்களும் நானும் எல்லா குற்றத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உங்களை அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி நீங்கள் அடிமை இல்லை, நீங்கள் புத்திர சுவீகாரம் உடையவர்கள். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்க டாய்லெட் எதுவும் போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம்? அவங்கள இந்த குழந்தைய கழுவி என்ன பண்ண வைப்போம் இல்லையா? நேற்றாண்டா கழுவுனா இன்றைக்கி கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. திருப்பி கழுவி வைப்பாங்க. அது மாதிரி தான் ஆண்டவர், நீங்கள் எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் கழுவணும். அப்படின்னா அவர் ரத்தத்தில் எங்கே சிந்தணும்? சிலுவையில் சிந்தணும். அப்படி சிலுவையில் சிந்தி தான் அவங்கள மீட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் சொன்னேன் இல்லையா, எப்ராயிம் மனசே. எப்ராயிம் இளையவன், மனசே மூத்தவன். யார் கை வச்சு ஜெபம் பண்ணுறா? யாக்கோபு. யார் பண்ணலை? யோசேப்பு பண்ணலை. பிதாவானவர் உங்களையும் என்னையும் இயேசு நாமத்தினாலே உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவானவர் இயேசு மூலமாக உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கவே கடவீர்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 2:11 எடுத்து வாசிங்களேன். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யாராலே? ஒருவராலே. உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவரும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரும் யாவரும் ஒருவராலே. சொல்லுங்களேன், ஒருவர். யார் அந்த ஒருவர்? இயேசு கிறிஸ்து. யார் அந்த ஒருவர்? பிதா சிலுவையில் அறையில அவருடைய குமாரனை தான் அனுப்பிச்சாரு. ஒருவராலே உண்டாயிருந்தது. இது நிமித்தம் அவர்களை என்னவா? இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அவ என்னவா சொல்றான்? அவரு சகோதரர். என்ன சொல்றாங்க? நம்முடைய மூத்த சகோதரன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு. ஒரு இடத்த சொல்றாரு நான் பிள்ளைன்றாரு, இன்னொரு இடத்த சொல்றாரு நான் உங்களுடைய சகோதரன்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு சகோதரனா இருந்து எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நீங்க செலுத்த வேண்டிய பலியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செலுத்திட்டார். நீங்கள் யார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சாட்சி சொல்லுவார். நீங்க தலைமையில கை வைக்கும் பொழுது ஆவியானவர் சாட்சி சொல்லுவார். நீங்க யாரா மாறுறீங்கன்னா பிதாவுக்கு தத்தெடுத்த பிள்ளைகளாக நீங்க மாறுகிறீர்கள். ஆகவே தான் சொல்றாரு, அவரை என்னவா நமக்கு மூத்த சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. எப்படியா இந்த செய்தி எப்படி டைரக்ட் பண்றேன்னா, இயேசு எப்படின்னா உங்களுக்கு மூத்த சகோதரனாக ஆண்டவர் இருக்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன். முன்னாடிலாம் வருவாங்க, சாட்டை அடிச்சுக்குவாங்க. அடிச்சுட்டு என்ன காசு கேட்பான். அந்த மாதிரி சாட்டை கிடையாது இது. ஒரு சாட்டையில் எத்தனை வாரம் இருக்கும்? ஆமாம், எத்தனை அடி அடித்தாங்க? 39. 39 × 9 எவ்வளோங்க? ஆமாம், மொத்தம் 360 அடி. அதாவது தலையில் முள்கிடம், அப்புறம் கையில், காலில், இடுப்பில், இதெல்லாம் சேர்த்து 360. இந்த பூமி என்ன டிகிரியில் இருக்குது?
360. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தாங்க அவர் ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, பிதாவானவர் என்னை கைவிட்டீங்களே, ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படின்றார் இல்லையா. ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட கொஞ்ச நேரத்தில் இந்த பலி பிதாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்துச்சான். ஒரு குற்றம் கூட, ஒரு தவறு கூட இல்ல. நேர்த்தியான பலி செலுத்தினால பிதா மீண்டும் அவரோட கூட பேச ஆரம்பித்தார். ஆம்பே பிதாவே, அதுக்கப்புறம் சொல்வார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்துல என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். அது வரைக்கும் அந்த பலி ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பலி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்றாரு, என் ஆவியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் பிதாவே என்று சொல்லி தலை சாய்த்து என்னவெல்லாம் ஜீவனை விட்டார். தலை சாய்த்தார். உங்களுக்காக எனக்காக ஒரு நாள் தலை சாய்த்தார். உங்களுக்காக எனக்காக ஒரு நாள் உங்க ஆத்துமா கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அவருடைய ஆத்துமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேளையிலும் மூச்சை இழுத்து விடும் பொழுது ரணவேதனை, கோடிக்கணக்கான வலிகள் வேதனையோடு கூட அந்த சரீரத்தில் தாங்கினார். உங்க ஆத்துமா சுகமா இருக்க வேண்டும். உங்க ஆவி கர்த்தருக்குள்ளே பூரிப்பாக இருக்க வேண்டும். உங்க ஆவி தேவனுடைய கொடுத்த தீபமாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இழந்து போன ஆசீர்வாதத்தை யார் திருப்பி கொடுத்தா? இயேசு கிறிஸ்து. யார் திருப்பி கொடுத்தா? சாட்சி கொடுப்பது யாரு? சாட்சி கொடுப்பது யாரு? அந்த பரிசுத்த அவனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். தேவனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய கிருபை மகிமையான பிரசன்னம் எங்களோடு இருந்த தயவிற்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளில் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளுக்காக கோடான் கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீ எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எங்களை உடைய பிள்ளைகளாக்குனீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்துறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தொடர்ந்து எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் உம்மை பின்பற்றி நீர் காட்டிய வழிகளையும் நெறிகளையும் பின்பற்றி ஓடி ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நாங்கள் சிறப்பாக நடத்த உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்த இந்த செய்திக்காக நமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் அன்பு கிருபை நிறைந்த நல்ல சுவாமி. ஆமீன், ஆமீன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்